ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு யூசரோட இன்ஸ்டா ஐடி பாஸ்வேர்டை எடுக்க போறோம் டேட்டா பிரீச் வச்சு. அதை வச்சு நம்ம லாகின் ஆயிட்டோம்னா ஃபுல்லாவே அனானிமஸ் ஆயிடுவோம். நம்மளோட எந்த பர்சனல் டீடைல்ஸுமே இருக்காது. இதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் எடுத்துக்கோங்க. யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு விஷயத்த பார்த்துட்டு வந்தோம்னா, இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்கேமர்ஸ், அதாவது இங்க என்ன நடக்குதுன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸா நிறைய பேருக்கு ஒரு மெசேஜ் வரும் ஒரு பொண்ணோட ஐடியில இருந்து. அந்த மெசேஜ் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா யார் என்னன்னு கேட்பீங்க. கேட்கும்போது சடனா வீடியோ கால் பிளே ஆகுது. வீடியோ கால்ல ஆப்போனன்ட்ல வல்கரா இருக்காங்க வீடியோல. அப்படி இருக்கிறது அவங்க ஸ்கிரீன்ஷாட்ஸும் ஸ்கிரீன் ரெக்கார்டும் பண்ணி வச்சுட்டு உங்களை பிளாக்மெயில் பண்றாங்க. நீங்க எனக்கு இவ்வளவு அமௌண்ட் தரலைன்னா நான் இதை எல்லா சோசியல் மீடியாலையும் ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன், உங்க நேமை ஸ்பாயில் பண்ணிடுவேன் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் மிரட்டிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸா நம்மளுமே அதை ஃபிக்ஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வரக்கூடிய கேசஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எந்த ஒரு அன்வான்ட் மெசேஜஸ்க்கும் ஓபன் பண்ணி ரிப்ளை எல்லாம் பண்ணாதீங்க. யாருன்னு தெரியலையா அதை அப்படியே விட்டுருங்க. அவங்களும் எப்படி இன்சைடி பாஸ்வேர்டை எடுக்கிறாங்கிறதையும் சேர்த்து தான் நம்ம இதுல பார்க்க போறோம். அவங்களும் நம்ம யூஸ் பண்ற இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்சைடி பாஸ்வேர்டை எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ப்ரௌசர் தேவை. ஃபயர்ஃபாக்ஸும் கிடையாது, குரோம் ப்ரௌசரும் கிடையாது. நமக்கு தேவையானது இங்க இருக்கக்கூடிய டார் ப்ரௌசர். இந்த டார் ப்ரௌசரை எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறத பத்தி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டார்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுமே உங்களுக்கு ஃபர்ஸ்டா இருக்கும். இதுதான் அபிஷியலான டார் ப்ரௌசரோட லிங்க். கீழே ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்க நிறைய இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்க எதுவும் போய் பார்க்க வேணாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய எதுவுமே அபிஷியல் கிடையாது. இங்க இருக்கக்கூடியதான் அபிஷியல் டார் ப்ரௌசர். இதுல ஜஸ்ட் இங்க டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஓஎஸ்க்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. விண்டோஸ்க்கும் இருக்கு, மேக்குக்கும் இருக்கு, லினக்ஸ்க்கும் இருக்கு, ஆண்ட்ராய்டுக்கும் இருக்கு. நம்ம லினக்ஸ் தான். ஸோ நம்ம லினக்ஸ் ஓஎஸ்கே கொடுத்துடலாம். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க டியூயல் பூட் யூஸ் பண்றீங்களா இல்ல என்ன ஓஎஸ் யூஸ் பண்றீங்கிறது. நான் காலி லினக்ஸ் தான் யூஸ் பண்றேன். விண்டோஸ் கிடையாது, பியூர் காலி லினக்ஸ் மட்டும் தான். எந்த ஒரு டியூயல் பூட்டும் நான் போட கிடையாது. விர்ச்சுவல் பாக்ஸும் நான் யூஸ் பண்றது கிடையாது. இது என் மெயின் ஓஎஸ் தான். இது நான் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியும். ஓப்பன் சோர்ஸ்ங்கனால நான் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன் என் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி. அதனால ஓகே, இப்போ நீங்க இங்க டவுன்லோட் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி இங்க டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் திரும்ப இதை டவுன்லோட் பண்ணல. இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இதை கேன்சல் பண்ணிட்டு நான் டவுன்லோட் பண்ண ஃபைல் என்னோட டவுன்லோட்ஸ்குள்ளேயே இருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். Ctrl+Shift+ கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் பெருசாகும். பெருசானதுக்கு அப்புறம் நம்ம சிடி கொடுத்து டவுன்லோட்ஸ்குள்ள போயிடலாம். போனதுக்கு அப்புறம் இங்க நான் பேலோட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருப்பேன். அந்த பேலோடுங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் இதை நான் காப்பி பண்ணி வச்சிருப்பேன். இப்போ நான் ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுத்தேன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் இப்படிதான் இருக்கும். இது ஒரு கம்ப்ரஸான ஜிப் ஃபைலா இருக்கு. இந்த ஜிப் ஃபைலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாதான் கரெக்டா செட்டப் ஆகி எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாம இதை இன்ஸ்டால் பண்ண முடியாது. இந்த இடத்துல அப்ப எப்படி ஃபோல்டர் வந்திருக்குன்னா, நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளதான் எல்லா ஃபைல்ஸையும் செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். வேணா இருங்க, அதையும் காமிச்சிடறேன். இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன் டைப் பண்றதுக்கு பதிலாக. ஓகே, இப்போ என்டர் பண்ணிட்டு இங்க ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுத்தோம்னா உங்களுக்கே தெரியும். இதுல டார் ப்ரௌசரோட செட்டப் ஃபைல் எல்லாமே இருக்கிற மாதிரி இதுதான் அதோட செட்டப் ஃபைல்ஸ். இது எல்லாமே இப்படிதான் சேவ் ஆகும். அதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய ஃபைல் இந்த மாதிரி ஃபைல் ஃபார்மேட்ல தான் இருக்கும். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்றாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கான கமாண்ட் இதுதான், டார் எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கணும். அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு டர்மினலுக்கு வந்துடலாம். இதுக்கு நான் வெளியே வரணும். வெளியே வந்தனா தான் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். டோட்டலா வெளியே வந்துருச்சு. சிடி கொடுத்து டவுன்லோட்ஸ்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் பேலோட்ஸ், ஓகே, எல்எஸ் கமெண்ட் கொடுத்துட்டு இப்போ நல்லா வச்சிருவோம். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேங்கிறத பார்த்தோம்னா, டார்ங்கிறது இங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். இது என்ன பண்ணும்னா, ஜிப் ஃபைலா இருக்கக்கூடிய காலி லினக்ஸ் என்னென்ன ஃபைல்லாம் ஜிப் ஃபைல்ஸா இருக்கோ அது எல்லாத்தையுமே நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நான் இந்த இடத்துல டார்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இதுமே டார் வழியா தான் கம்ப்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நான் டார் யூஸ் பண்றேன். இன்னும் கன்சிப் அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு. நான் இங்க இருக்கக்கூடிய ஃபைல் ஃபார்மேட் டார்ல இருக்கனால இங்கேயும் நான் டார் டூல் யூஸ் பண்ணி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை திரும்ப கொடுக்க போறதில்ல. அதனால இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க என்ன கமெண்ட் கொடுக்கணும்னா, இங்க இருக்கக்கூடிய சிடி டார் ப்ரௌசருக்குள்ள கொடுக்கணும். இது ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஃபோல்டர் தான் இது. இப்போ நான் இங்க எல்எஸ் கமெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. எல்எஸ் கமெண்ட் கொடுக்கல இங்க உங்களால டார் ப்ரௌசர்ங்கிறத பார்க்க முடியும். இந்த ஃபோல்டருக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபைல் பர்மிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இங்க போயிருங்க.
போனதுக்கப்புறம் எல்எஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபைல் பெர்மிஷன் இந்த மாதிரி கலரேஷன் காட்டாது, ஒயிட் கலர்ல இருக்கும். எதனாலனா காலி லினக்ஸா இருந்தாலும் சரி, நார்மல் லினக்ஸா இருந்தாலும் அதுல எஸ்சி லினக்ஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபயர்வால் மாதிரி. அது டைரக்டா ஒரு ஃபைல் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷன்ல இருந்துச்சுன்னா அது வெரிஃபை பண்ணி பார்க்கும். கொஞ்சம் டேஞ்சரஸா இருந்துச்சுன்னா அதை அப்படியே பிளாக் பண்ணிடும். அப்படி பிளாக் பண்ணாம இருக்கிறக்காக தான் வந்து இவங்க வந்து நார்மல் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கொடுப்பாங்க. நம்ம வந்து பர்மிஷன் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு எப்படி பர்மிஷன் சேஞ்ச் பண்ணணுங்கிறத சொல்றேன். இந்த கமெண்ட் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, சிஹெச் மோடுங்கிறது என்னன்னா மோடை வந்து மாத்து. அதாவது நார்மலா ரீட் ரைட் பர்மிஷன்ல இருக்கும். பர்மிஷன் வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டிபிள் இந்த 3 பர்மிஷன் இருக்கும். இதுல வந்து எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனுக்கு நீ மாத்து. இது வந்து ரீட் பர்மிஷன்ல மட்டும் இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன்ல இருக்காது. அதனால நான் வந்து பிளஸ் எக்ஸ்ங்கிறது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனுக்கு மாத்து அப்படின்னு நான் சொல்றேன். எதை சொல்றேன்னா இதை சொல்றேன், இந்த ஃபைல நான் சொல்றேன். இந்த ஃபைல் தான் நமக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல். இது வந்து சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ். இதுக்குள்ள வந்து இந்த ஃபைல் ரன் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் ஆயிருக்கும். ஸோ நான் வந்து இதை கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பர்மிஷன் சேஞ்ச் ஆயிரும். நான் ஆல்ரெடி கொடுத்ததால இதை நான் என்டர் பண்ண போறது கிடையாது. ஸோ நான் இதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நமக்கு வந்து இந்த டார் ப்ரௌசர் செட்டப் ஆயிடுச்சு, பர்மிஷனும் மாத்திட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ண போறோம். அதனால நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டார் ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதை ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிருங்க. கனெக்ட் கொடுங்க. இங்க கனெக்ட் என்னன்னா விபிஎன் கனெக்ஷன் மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். அதாவது உங்களோட ஃபுல் நெட்வொர்க்கையும் வந்து இது வந்து அனானிமஸா மாத்திடும். அதுக்கு தான் இந்த இடத்துல கனெக்ஷன் கேட்கும். நீங்க வந்து கனெக்ட் கொடுத்துருங்க. இது வந்து நெட்வொர்க் வந்து உங்க நெட்வொர்க்கோட ஸ்பீடை பொறுத்தா இந்த ப்ரௌசரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். டார் ப்ரௌசர் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். நெட்வொர்க் வந்து இது அதிகமா இழுக்கும். ஏன்னா நிறைய டிராபிக்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிருக்கும் இந்த ப்ரௌசர் அனானிமஸா வச்சுக்கிறக்காக. அதனால நமக்கு வந்து நெட் ஸ்லோவா இருக்கும் கொஞ்சம் இந்த இடத்துல. இப்ப இங்க வந்து நம்ம புதுசா ஒரு டூலை யூஸ் பண்ண போறோம். அந்த டூல் என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து ஒரு அனானிமஸான இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்டை எடுத்து தரப்போகுது. இப்ப அந்த டூலுக்குள்ள தான் போக போறோம். இப்போ அப்படியே இங்க வந்துருங்க. சாரி, நம்ம வந்து ஃபயர்பாக்ஸ்குள்ள வந்துட்டோம். இங்க இருக்கு டார். ஓகே, டார்ல வந்து இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுங்க. இது என்ன பண்ணுன்னா பக்மி நாட்ங்கிறது என்ன, டேட்டா பிரீச்சஸ் ஆன எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் இது வந்து கேதர் பண்ணி வச்சிருக்கும். உங்களோட இன்சைடி பாஸ்வேர்ட்ஸ் வந்து டேட்டா பிரீச் ஆயிருக்கும். எப்படி இது டேட்டா பிரீச் ஆகுதுன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு குரோம் ப்ரௌசரோ இல்ல வந்து இங்க வாங்க இதுக்குள்ள வந்துருங்க. இப்போ ஃபயர்பாக்ஸ்ல வந்து இன்ஸ்டாகிராமுக்குள்ள நீங்க லாகின் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எல்லா ஃபைல்ஸுமே நீங்க வந்து சேவ் பண்ணிக்குவான்னு கேட்கும். நீங்களும் சேவ் கொடுத்துருவீங்க. அது எல்லாமே எங்க சேவ் ஆகும்னா குக்கீஸா சேவ் ஆகும். அந்த குக்கீஸ் வந்து சில சைட்ஸ் வந்து நீங்க அலோவ் பண்றீங்களா, நான் குக்கீஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்கும். அந்த சைட்ல நீங்க வந்து அலோவும் கொடுத்துருவீங்க. அப்படி இருக்கல அது வந்து உங்க இன்ஸ்டா ஐடி பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே அதுவும் ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கும். எடுத்த சைட்ஸோட எடுத்த அந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பிரீச் ஆயிருக்கும் ஒரு இடத்துல. அந்த பிரீச் ஆன எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் இந்த சைட் வந்து கேதர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இது வழியா தான் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமோட பாஸ்வேர்டை எடுக்க போறோம். இது கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்பீட் நான் சொன்னேன்ல அது மாதிரி ஸ்லோவா இருக்கும். இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எதோட இன்ஃபர்மேஷனை எடுக்க போறோம், இன்ஸ்டாகிராமோட ஐடி பாஸ்வேர்டு தான் எடுக்க போறோம். ஸோ நான் வந்து instagram.com தான் இங்க கொடுத்தாகணும். இதை நான் டைப் பண்றது சோம்பேறித்தனமா இருக்கனால காப்பி பண்ணிக்கிறேன். நீங்க டைப் பண்றதுனா டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்க காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நான் என்டர் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா இன்ஸ்டாகிராமோட ஐடி பாஸ்வேர்டு என்னென்னலாம் பிரீச் ஆயிருக்கோ அது எல்லாமே எனக்கு இங்கே கிடைக்கும். இப்போ இந்த ஐடியோட பாஸ்வேர்டு இதுதான். இதெல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிடைச்சிரும். இதை யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்கேமர்ஸ் முக்கால்வாசி பேர் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து கேஸ் கொடுத்தீங்கனாலும் இது வந்து வேற ஒருத்தவங்களோட ஐடி, ஆனா பண்ண ஸ்கேம் வந்து வேற ஒருத்தர். 2 பேரும் வந்து மிஸ்கான்ஃபிகர் ஆயிருப்பாங்க. அப்படி இருக்கையில உங்களுக்கு வந்து எந்த ஒரு யூஸும் கிடைக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க தான் சேஃபா இருக்க மாதிரி இருக்கும். எந்த ஒரு அன்வான்ட் மெசேஜஸ் அன்னோன் பர்சன் கிட்ட வந்துச்சுனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. தெரியாம கூட வீடியோ கால் வந்துச்சுன்னா அட்டனே பண்ணிடாதீங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இதுல இன்ஸ்டாகிராமோட ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் தான் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு என்னென்ன லாகின்லாம் வேணுமோ அதோட .com போட்டு அந்த வெப்சைட் நேம் போட்டீங்கன்னா அதுல என்னென்ன பிரீச் ஆயிருக்கோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்க வந்து இங்க பார்க்க முடியும். இப்போ இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு யாரும் லாகின் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். அதனால யாரும் இதை ட்ரை பண்ண வேணாம். கைஸ், இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நெக்ஸ்ட் இதை பத்தின வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதை மேக் பண்றேன்.